பிரம்மாண்ட இயக்குனர் என அனைவராலும் கொண்டாடப்படும் சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா, இவரது இளைய மகள் அதிதி மருத்துவம் படித்துவிட்டு சினிமா மீது இருந்த ஆர்வம் காரணமாக விருமன் படம் மூலமாக சினிமாவில ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அந்த படத்துல நடித்தது மட்டும் இல்லாம மதுரை வீரன் அழகுலங்கிற பாடல் மூலமாக பாடகியாகவும் அறிமுகமானார். அதன் பிறகு சிவகார்த்திகேயன் நடித்த மாவீரன் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. தற்பொழுது விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் ஒரு படத்துல நடிச்சிட்டு வராங்க. சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா திருமணமான 6 மாதத்தில் கணவரை பிரிந்து பெற்றோருடன் வாழ்ந்து வந்த நிலையில் பிப்ரவரி மாதம் உதவி இயக்குனரான தருண் கார்த்திகேயன் என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவங்களோட நிச்சயதார்த்தம் பிப்ரவரி மாதம் மிகவும் எளிமையான முறையில் நடந்தது. இந்த விஷயத்தை சங்கரின் இரண்டாவது மகளான அதிதி சங்கர் இன்ஸ்டாகிராம்ல போட்டோக்களை போட்டு உறுதி செய்த பிறகுதான் இந்த விஷயம் வெளிச்சத்திற்கே வந்தது. இப்படி செம பிஸியான இயக்குனராக வலம் வரும் சங்கர் இந்த பிஸி ஷெட்யூலுக்கு மத்தியிலையும் தன்னுடைய மகளின் இரண்டாவது திருமணத்தை ஜாம்னு நடத்தி முடிச்சிருக்காரு. சங்கரின் மூத்த மகள் ஐஸ்வர்யா சங்கருக்கும் தருண் கார்த்திகேயனுக்கும் சென்னையில் இன்று திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமணத்துல தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் கூட கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காரு. இந்த விழால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், சூர்யா, விக்ரம், கார்த்தி போன்ற முன்னணி நடிகர்களும் இயக்குனர் மணிரத்னம் போன்ற பல பிரபலங்களும் கலந்துட்டாங்க. மேலும் அஜித்தின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டதாக செய்திகள் தெரிவிக்குது. அஜித் தன்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அஜித் மற்றும் சங்கர் கூட்டணி விரைவிலேயே இணைய இருக்கிறதாக சொல்லப்படுது. தருண் கார்த்திகேயன் இயக்குனர் சங்கர் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்றியவர். இவர் விரைவிலேயே இயக்குனராக அறிமுகமாறதாக சொல்லப்படுது. தருண் கார்த்திகேயன் இயக்குனராக மட்டும் இல்லாம பாடகர், படத்தொகுப்பாளர், பாடலாசிரியர் என பன்முக திறமை கொண்டவராக விளங்கியிருக்காரு.